இந்த வீடியோல எடுத்த உடனே உங்கள்ட்ட 2 கேள்வி கேட்க போறேன். அந்த 2 விஷயத்துக்கும் நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த 2 கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க, இல்லனா இந்த வீடியோவை எடுத்து ஜஸ்ட் சேவ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க இந்த வீடியோவை பாருங்க. 2 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல இப்ப அடுத்த 3 மாசத்துல ஏற்பட போற நல்ல விஷயங்களை மைனஸான விஷயத்தையும் ரெண்டுமே நம்ம பார்க்க போறோம். அந்த மைனஸான விஷயத்தையும் மாத்திக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பா முடியும். அது என்னன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு 2023 ஸ்டார்டிங்ல நான் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ட்ரேடிங் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுல இப்பயும் திரும்பியும் நான் சொல்ற விஷயம் அதுதான். ஸோ அதுல கவனமா இருங்க. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இங்க புதன், செவ்வாய், சனி, சூரியன் இந்த கிரக நிலைகள் கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய விஷயம் மைண்ட ஒர்க் பண்ணாத அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்கு. இதுக்கு காரணம் புதன் செவ்வாய் புதனை பாக்குறாரு. இந்த செவ்வாய் புதனை பாக்குறதுனால ஒரு டிப்ரெஷன் மைண்ட் செட்டை கொடுத்துரும். உங்களுக்கு துல்லியமா தெரியும் இந்த விஷயம் பண்ணா தப்பாகும்னு, தெரிஞ்சே பண்ண வைக்கும். எப்படிங்க? தெரிஞ்சே அந்த தவறை செய்ய வைக்கும். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நேரங்கள்ல நீங்க அவசரமா முடிவுகளை எடுக்க வேண்டாம். என்னென்ன முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடன் கொடுக்கறதோ, கடன் வாங்குறதோ, ட்ரேட் பண்றதோ, இல்ல ஒரு கார் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, லோன்ல கார் வாங்குறதோ, லோன்ல வீடு வாங்குறதோ, கடன் சார்ந்த விஷயம், வாக்குறுதி கொடுக்கறதுலயோ, ரெக்கமெண்டேஷன் பண்றதுலயோ இதெல்லாம் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சந்திரனுடைய நிலை. சந்திரன் என்பவர் தாயை குறிக்கக்கூடிய கிரகம், பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம், மூத்த சகோதர சகோதரி, வயதான பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். அதுல தாய், அம்மா, பெருமா, அத்தை எல்லாமே வந்துருவாங்க இந்த சந்திரன்ற நிலை. இவங்களெல்லாம் கடுமையாக பேசிவிட வேண்டாம். இங்க கடுமையாக பேசும்போது சனியோடைய நிலை வறுமைக்கு தள்ளப்பட வைக்கும். அவங்க உங்களுக்கு எதிராகவே வேணும்னே செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. உண்மையாவே வேணும்னே செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவங்க மனசு ஏதோ சரியில்லை போலக்கு, அதனால அவங்க இப்படி பேசுறாங்க, நமக்கு எதிராக இதை செயல்பாடுல செய்யறாங்க, அதனால நமக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, நம்ம இதை மன்னிப்போம், விட்டு கொடுத்து போவோம், கத்த வேணாம், கெட்ட வார்த்தை பேச வேணாம், வெறுக்க வேணாம், எதிர்மறையான விஷயத்த நினைக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும் மனசுக்குள்ள. அவங்க நல்லா இருக்கட்டும், உங்களுக்கு அதிகப்படியான தீமைகளே இவங்க செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. தாயோ, அத்தையோ, மாமா, மூத்த சகோதரியோ, அக்காவோ, வயதில் மூத்த பெண்கள், வயதான மூத்த பெண்கள், யாரா இருந்தாலும் நான் ஒரு பேச்சுக்கே சொல்றேன். நான் அவங்க எஃபெக்டிவாவே அகேன்ஸ்டாவே இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இங்க கோச்சார நிலை மைனஸ்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு மிக மிக அவசியங்க. ரொம்ப ரொம்ப இந்த புரிதல் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மைனஸா இருந்தாலும் அது ஏற்படாம போயிடும். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கையோ ஒரு காலோ, நெகட்டிவா சொல்றேன்னு மனசை தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க கையோ ஒரு காலோ நம்ம விட்டு போகுது அப்படின்றதுக்கு பதிலா நெகம் தெரியாம சதையோட பிச்சுட்டா வலி எப்படி இருக்கும்? ரொம்ப ஓவர் வலி இருக்கும்ல. அந்த பெரிய இழப்புக்கு பதிலா நெகமோ சதையோ பிச்சுக்கிட்டு ரத்தம் லைட்டா அதோட முடிஞ்சிடும். அப்ப இந்த விஷயத்த எதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம்? உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 100 கோடி ரூபா, ஒரு 1 கோடி ரூபா பணம் உங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு பதிலா ஒரு 10,000 இழப்போட முடிஞ்சிடும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. நான் உடல் ரீதியா சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு கையோ ஒரு காலோ, அதுக்கு பதிலா சின்ன நகம் சதை பிச்சுக்கிட்டு அதோட சரியாயிடும். அது பணம் சார்ந்த விஷயத்திலையும் 1 கோடி போறதுக்கு பதிலா வெறும் 10,000 ஐயாயிரத்தோட போயிடும். இந்த விஷயங்கள் இங்க சந்திரனுடைய நிலை, சனி ராகுவை பாக்குறாரு. ராகு உடம்பு உஷ்ணமாகும், ஓவர் சூடாகும், கோபம் ஓவரா வரும், வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து உடைக்க வைக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் ராகுவுடைய அந்த விஷயம் எல்லாமே கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா. இதெல்லாம் சனி ராகுவை பார்க்குது.
அடுத்தது சனி வந்து செவ்வாயுடைய பார்வையில மாட்டும் போது அந்த தன்மை டோட்டலா வந்து கடுமையா வார்த்தையை விட வைக்கும், போட்டு உடைக்க வைக்கும், பொருள்லாம் எடுத்து போட்டு உடைக்க வைக்கும், பைக்கு காரை உடைக்க வைக்கும், வீட்டில் இருக்கிறவங்கள அடிக்க வைக்கும், டிவி எல்லாம் உடைக்க வைக்கும். இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம் கேட்டீங்கன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க வீடியோ எடுத்தோன்னே ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா பொறுமை கிடையாது. இந்த சூட்சமோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எடுத்த உடனே நெகட்டிவான விஷயத்த மட்டுமே நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன், பாசிட்டிவ் விஷயத்த போவே இல்லை. நம்மளுடைய ஜாதகத்துக்கு கோச்சாரமும் சரியில்லை, சனி கிரகம் ஆப்போசிட்ல இருக்கு, ஜாதகத்திலையும் மைனஸ்ல இருக்கு. ஜோதிடரை போய் பார்த்துட்டோம், இந்த மாதிரி இந்த இத்தனை வருஷம் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. மீறி நம்ம கெட்டதை பண்ண வைக்குது, கெட்ட விஷயத்த போக வைக்குது, கெட்ட சாகசம் உள்ள மனிதர்களிடம் செல்ல வைக்குது. அப்ப இது எல்லாமே ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் மனக்குழப்பத்தையும் அதிகப்படியான வெறுப்பையும் விதைக்க வைத்துவிடும். அதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. இந்த புரிதல் மிக 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 அவசியம். அடுத்த விஷயம், சூரியனுடைய நிலை, தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மனைவி கணவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களிடம் வெறுப்பை விதைக்க வேண்டாம், கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், எதிர்மறையான நினைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், முடிந்து போன விஷயத்தை நினைக்க வேண்டாம், முடிந்து போன விஷயத்தை சொல்லி கடுமையாக பேச வேண்டாம். சனி ராகுவை பார்க்கிற அந்த ஆப்போனன்ட் ரியாக்ஷன் எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கும், பேச வைக்கும், டிப்ரெஷன் மைண்டை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், என் மனசை கெடுக்க முடியாது, நான் தெளிவாகிறேன், நான் வந்து என்ன பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மனநிலை மிக அவசியம். உங்க வாழ்க்கையில ஏற்பட போற அதிர்ஷ்டமான 10 விஷயம் அடுத்த 3 மாசத்துல கொடுத்த பணம் எல்லாமே வரும், கொடுத்த பணம் எல்லாமே வரும். இத ஸ்டார்டிங்ல கொடுக்க முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு வார்த்தையை விடுவாங்க. அந்த வார்த்தை விடும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வார்த்தை விடுறவங்களுக்கு பிரச்சனை. அந்த நேரத்தில் நீங்க இறைவா நான் தப்பு ஏதோ பண்ணிட்டு போன ஜென்மத்துல, தயவு செய்து அந்த பணத்தை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, உங்களை நான் நம்புறேன், அந்த நபர் நல்லா இருக்கணும், அவர் தெரியாம பேசுறாரு, விபரம் தெரியாம பேசுறாரு, நான் மன்னிக்கிறேன் அவரை அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு கம்முன்னு வந்துடணும். தரமாட்டேன்னு கையை ஓங்கிடவோ கெட்ட வார்த்தை பேசவோ வெறுக்கவோ கூடாது. இந்த பணம்ன்ற விஷயம். 2வது விஷயம், திருமணம். திருமணம் ஆகி விவாகரத்து, திருமணம் ஆனவங்களுக்கு கணவர் மனைவியுடைய பிரச்சனை, இன்னும் திருமணம் ஆகாத தடைகள், அடிக்கடி புரிதல் இல்லாத நிலை, சில இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடாது. அந்த விஷயம் நடந்துருச்சு, ஒரு மைனஸான விஷயம் அப்படின்னு பார்த்து அதை நினைச்சு வார்த்தையை விடுறதோ, உங்கள் மனைவி திட்டுவதோ, உங்கள் கணவரை திட்டுவதோ செய்யாதீங்க. ஏன்னா இங்க வந்து இது டெஸ்ட் பண்ணும் கிரகநிலைகள், விட்டு கொடுத்து போக வேண்டும். அடுத்தது, எதிர்பாராத பண வரவு நிச்சயமா உண்டு, ஆனா அது நிலைக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. இதுக்கு என்னங்க பண்றது, எதுலையாவது முதலீடு போட்டு மறந்துடுங்க, அது என் பணமே இல்லைன்னு நினைச்சிருங்க. செக் பண்ணக்கூடாது. ஒரு பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டுறீங்க 1 கோடி ரூபாய் எடுத்து, அது மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்து செலவு பண்ணி இருக்க வேண்டியது. அந்த காசுல பாதி காசு எடுத்து டெஸ்ட் கொடுக்க வேண்டியது, பாதி காசு எடுத்து செலவு பண்ண வேண்டியது, நல்லது பண்ண வேண்டியது. காசே இல்லைன்னு நினைச்சு மறந்துடணும். பிளாட் வாங்கி போட்டீங்கன்னா அந்த பிளாட் ஏறுதாலும் பார்க்க கூடாது, அங்க எவ்வளவு போகணும்லாம் விசாரிக்க கூடாது. ஷேர் மார்க்கெட்ல போறீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டு மறந்துடணும். 1 கோடி ரூபாய் போட போறீங்கன்னா 30 லட்சத்துக்கு போடுறீங்க, மீதி காசை அப்படியே பெண்டிங்ல வச்சுக்கிறீங்க. இன்னும் குறையும் பார்த்து திருப்பி போடணும், இன்னும் குறையும் பார்த்து திருப்பி போடணும், அப்படின்ற டைம் வச்சுக்கணும். இத்தனை சதவீதம் குறைஞ்சுதான் இப்ப போட்டுப்பேன், இதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க, அதை வச்சு நீங்க பார்த்து பேசிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு குழந்தைக்கான யோகத்தை ஏற்படுத்தும். குழந்தையால உங்களுக்கு உயர்ந்த நிலை, உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதுல மைனஸான விஷயம், எடுத்தோடனே ஸ்டார்டிங்ல யாருக்காவது பணம் கொடுக்க வைக்கும், ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்ண வச்சு மாட்ட வச்சு டிப்ரெஷன் கொடுத்து ஏன்டா இந்த வாழ்க்கை வாழறோம் அப்படின்ற நிலைமையெல்லாம் ஏற்படுத்தும். அதனால பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயமோ சொந்த தொழில் சார்ந்த விஷயமோ செய்ய வேண்டாம். அப்ப முதலீடு சார்ந்த விஷயத்த பண்ண போறீங்கன்னா சுய ஜாதகத்துல நல்ல திசை, நல்ல புத்தி, நல்ல நிலையில் இருக்க வேண்டும்,
அது வந்து சனி கிரகம் நல்ல நிலையில இருக்க வேண்டும், சனி அமர்ந்திருக்கூடிய நட்சத்திர கால் சந்திரனோட ராகுவோட தொடர்பு இல்லாம இருக்க வேண்டும், பிளஸ்ல இருக்க வேண்டும். இதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய சூட்சமாக இதெல்லாம் சொன்னா லென்த்தா போயிடும் வீடியோ. ஓகேங்களா? இது இருக்கு. அப்போ வந்து சுயஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் சென்று பாருங்க. என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, எழுதிட்டு உங்களுக்கு போன்ல சொல்லுவேன். ஒரு 2 நாள்ல இருந்து அதிகபட்சம் ஒரு 2 வாரம் ஆகும். தெளிவா சொல்லுவோம் உங்களுக்கு. எல்லா கேள்வி எத்தனை கேள்வி வேணா கேட்கலாம், அத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். ஜாதகத்துக்கான கட்டணம் என்னுடைய ஃபீஸ் ரொம்ப அதிகம், அதனால என்னால இவ்வளவுதாங்க பே பண்ண முடியும், பார்க்க முடியுமான்னு கேளுங்க. நான் முடியும்னு சொன்னா நீங்க அனுப்புங்க, இல்ல அனுப்ப வேண்டாம், பணம் ஜாதகம் அனுப்ப வேண்டாம், கேளுங்க, நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். ஓகேங்களா? சப்ஜெக்ட் போயிடலாம், திருப்பி நம்ம இதுக்குள்ள இருக்க வேணாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், சகோதர உறவுகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். செவ்வாயும் சனியும் ஆப்போசிட்னு பார்த்து இங்க சகோதர உறவுகள் அப்படின்னு விட்டு கொடுத்து போனா 10 கோடி விட்டு கொடுத்து போனீங்கன்னா 100 கோடி உங்களுக்கு கிடைக்கும். என்ன நீ நினைச்சுக்கிற, நீ விட்டு கொடுத்து போன்ற நீ குடிப்பியா அப்படின்னு கோவம் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து. இப்ப கமெண்ட்ல கூட பாருங்க, நிறைய பேர் நெகட்டிவா பேசுவாங்க, ஆனா அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படவே மாட்டேன். எங்க வாழ்க்கையில இந்த 1 வருஷத்துல ஒரு 2 பேர் மெசேஜ் பண்ணாங்க, டைரக்ட் மெசேஜ். அவங்களுக்கு பதிலுக்கு நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் சிறப்பா இருக்கணும், உங்க மேல எந்த கோபமும் எனக்கு கிடையாது, வருத்தம் கிடையாது, இவ்வளவு தூரம் நீங்க வெறுப்பா பேசுறீங்களா, அதுக்காக நான் கோவப்பட மாட்டேன், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அதோட கட் பண்ணிட்டேன். இதே வேற யாராவது இருந்துச்சுக்கலாம் பதிலுக்கு அவங்க பேசுற பாணிலே பேசுவாங்க, நான் பேச மாட்டேன். ஏன்னா இந்த உலகம் என்ன சூழ்நிலை எனக்கு தெரியும், மனசை கெடுத்து விட்டுரும். ஏன்னா நானே ஜோசியத்தை நம்பல ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் எனக்கு 19 வருஷம் ஒரு கடினமான ஒரு சூழல், அது எத்தனை கோடி இவ்வளவு பணத்தை நான் இழந்தேன், என் வழி என்ன அப்படின்னு நான் சொல்றது இந்த இதுல வந்து யூஸ் கிடையாது. ஓகேங்களா? அவ்வளவு வழி, அவ்வளவு வேதனை, ஏன் வாழ்க்கை எதுலையுமே எல்லாமே ஏன் தோத்து போனேன், ஏன் என்ன அப்படின்னு ஜாதகத்தை உள்ள அது மூலியமா தான் வந்தேன். நான் ஜோசியர் ஆகணும்ன்ற எண்ணமே எனக்கு கிடையாது. ஓ சனி திசை நடக்குது, சனி ராகுவை பாக்குது, ராகு தவறான ஒரு முதலீடு இழக்க வச்சு மாட்ட வச்சிடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சனி சந்திரனோட கூடிச்சுன்னா மனசுக்கு எடுத்து விட்டுரும், சந்திரன் வந்து அலைச்சலை ஏற்படுத்தி விட்டுரும், டென்ஷனை கொடுத்துரும். சில பேருக்கு சந்திரன் சனி வந்து அந்த குட் காம்பினேஷன்ல இருக்கும். பெரிய ஹோட்டல் நடத்துவாங்க, பெரிய ஸ்தாபனம் நடத்தி டெய்லி ஒரு 50,000 சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, மாசம் 10 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் எடுக்கிறவங்க இருக்காங்க. எல்லா பேட்டர்னுமே மைனஸ் சொல்லிட முடியாது, சில பேட்டர்ன் வந்து பெரிய பிளஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்ப நான் வந்து ஒரு 19 வருஷம் கடினமான சூழல் இருந்ததால் தான் இந்த ஜோசியத்துக்குள்ளே வந்தேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கேன். கடந்த 10 வருஷமா நான் சொல்யூஷன் அப்படின்றது ரொம்ப அதிகப்படியா கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஒரு 2 புக்கு எழுதியிருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு ஆலோசகராக நான் செயல்பட்டு இருக்கேன். இந்த ஜோதிட ரீதியா மட்டும் இல்ல, ஜோதிடத்துக்கு முன்னாடில இருந்தே நான் ஒரு மென்டாரா வந்து நிறைய பேர் கைட் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்க்கு எல்லாருக்குமே. இதை சுய பெருமை பேசுறது ஒண்ணும் கிடையாதுங்க. சில பேருக்குலாம் நம்ம சொல்லியே கேட்காம மீறி தப்பு பண்ணிருக்காங்க. 4.5 கோடி ரூபாய் வச்சிருக்காப்ல, எங்க பண்ணாதீங்க, தயவுசெய்து வேணாங்க, ட்ரேடிங் பண்ணாதீங்க, தயவுசெய்து இந்த ரியல் எஸ்டேட் பக்கம் போவாதீங்க. இந்த டைமுக்கு ரியல் எஸ்டேட் வாங்குறது தப்பு இல்ல, நீங்க கடன் வாங்கி சொத்தெல்லாம் வித்து நீங்க இன்னொரு இதுல போடணும்னு நினைக்கிறது அது தப்புன்னு மீறி பண்ணி இது வரைக்கும் லாக்ல இருக்காரு. ட்ரேடிங்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பேராவது நம்ம பழகிட்டு இருக்கிற ஆட்கள் ஒரு 200 பேராவது இல்ல மாட்டிருப்பாங்க. ஒரு 500 கோடியாவது போயிருக்கும். எங்களுக்கு காப்பாற்ற முடியல என்னால. நான் சொன்னேன் வேணாங்க தயவுசெய்து போவாதீங்கன்னு, மீறி போறாங்க. இல்ல விட்டதை பிடிக்கணும் எமோஷன் ட்ரேட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் சனி ராகுடைய தன்மை தப்பான செயலை செய்ய வைக்கும். அவங்க செய்யணுன்ற நோக்கம் அவங்களுக்கு கிடையாது, கிரக நிலைகள் செய்ய வைக்குது. இந்த புரிதல் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா வெற்றி, உறுதியான வெற்றி நிச்சயம் ஏற்படும். அடுத்த விஷயம் சப்ஜெக்ட், சகோதரரோட விட்டு கொடுத்து போகணுன்றது ரொம்ப முக்கியம். அடுத்த கான்செப்ட், உங்களுடைய சகோதர சகோதரியிடம் இவங்கெல்லாம் வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் வந்துருவாங்க. இங்க இடத்துல வந்து ஆப்போசிட்டான வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப தொல்லை, கெட்ட வார்த்தையை பேச வைக்கும், பேசிடாதீங்க, ரொம்ப விட்டு கொடுத்து போங்க. அப்படி இருந்தீங்கன்னா இங்க எல்லாமே பிளஸ் எல்லாமே பிளஸ் தான். அடுத்தது, உங்கள் மனைவிக்கு கணவருக்கு அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயம் கை கொடுக்கும். ஆனா இதுல வந்து சுயஜாதத்தை பார்த்து தான் முயற்சி பண்ணணும். பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பணம் கொடுத்து லாக் பண்ண வைக்கும். ஏற்கனவே பண்ணிருக்கு, திரும்பி லாக் பண்ண வைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல மிக 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 கவனமா இருக்கணும்.
இந்த அரசு வேலை சார்ந்த விஷயம், அதே மாதிரி பிசினஸ்லயும் கவர்மெண்ட் சம்பந்தமான கான்ட்ராக்ட் ஒர்க்னாலும் கவனமா பண்ணணும். ஏன்னா ரிஸ்க் எடுக்க வைக்கும். இது முடிச்சா அப்படி டச்சனா அடிச்சனா 5 கோடி ரூபாய் லக்கு, 3 கோடி ரூபாய் கிடைச்சிடும், 5 கோடி ரூபாய் கிடைக்கும், இப்படின்னு உசுப்பேத்தி விடக்கூடிய ஆட்களும் வருவாங்க. நீங்க போய் அதில் மாட்டிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும். மிக 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 கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், நீங்க வீட்டுல தங்க நகை வச்சிருக்கிறீங்கன்னா கவனமா பாத்துக்கணும். சனி ராகுவை பாக்குறதுனால மட்டும் இல்ல, சுக்கிரன் அந்த இடத்துக்கு வருவாரு. மிக முக்கியமா புதன் அங்க வருவாரு. இந்த இடத்துலதான் மிகப்பெரிய அளவுல இங்க ஏமாற்றம், டென்ஷன் அதிகமா கொடுக்கும். சனி ராகு பார்த்து சுக்கிரன் ராகு கால் இருக்கும்போது இந்த நேரங்கள தான் ரொம்ப மைனஸ்ல இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நகையை சார்ந்த விஷயங்களை திருடு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தங்க நகையை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பேங்க்ல வைக்கிறது ரொம்ப சேஃப். நகையை போட்டுக்கிட்டு போறத தவிர்த்துக்குங்க. நமக்கு கௌரவம்ன்றது தேவையில்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இன்னும் வெறும் அதோட போனா நல்லா இருக்காது, மரியாதையா இருக்காது, என்ன நினைப்பாங்க, நினைச்சிட்டு போட்டுங்க. நமக்கு டைம் இதா இருக்கு, ஒரு லிமிட்டா போட்டுக்கலாம், அதுக்கும் தப்பு இல்லை. ரொம்ப அதிகப்படியான இத்தனை பவுன் அத்தனை பவுன் அப்படின்னு சொல்ற மாதிரியான இதுல வேணாம். கௌரவம் மதிப்பு மரியாதைக்காக நம்ம பேங்க்ல இருக்கிற நகையை எடுத்து வந்து மாட்டிட்டு வேணாம், தவிர்த்துக்கு. நான் சொல்லும் போது உங்களுக்கு கோபம் வரும் இப்ப கூட, ஆனா இங்க பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேன். பார்த்து கவனமா பண்ணுங்க. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், கடன்ல நீங்க வாங்கி ஏதாவது ட்ரேடிங்ல மாசம் 6000 ரூபாய் கொடுப்போம், 1 லட்ச ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுப்போம், அந்த ஸ்கீம்லாம் போய் மாட்டிக்காதீங்க. இவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க, மாசம் 10,000 கொடுப்பாங்க, பேங்க்லயே வந்து அதை கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்குறாங்கனாலே அது ஒரு 5 மாசம் வரும். 1 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு 50,000 ரிட்டர்ன் வந்துடும். 50,000 ஏமாற்றப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கணும். இதுல போய் 10 லட்சம் 20 லட்சம் போட வைக்கும். ஸோ பி கேர்ஃபுல், கவனமா இருக்கணும். இல்லைன்னா வந்து டென்ஷன் தான், ரொம்ப டென்ஷனை கொடுத்துரும். ஏன்னா இந்த டைம் ஆப்போனன்ட் ரியாக்ஷன் அதிகமாக ஏற்படும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. கையில கால்லயோ, காலு, இடுப்பு, ஃபைனல் கார்டு, முதுகு, இந்த இடங்கள்ல வலி ஏற்படுதுன்னா உடனே செக்அப் பண்ணிக்கங்க. தப்பு கிடையாது, போனா போதும், எவ்வளவு காசு போனா போதும், தேவையில்லை, அதை பத்திலாம் பார்க்க வேணாம். உடனே அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ உடனே எடுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் இந்த கை, காலு, இடுப்பு, முதுகு, இந்த இடங்கள்ல ஆப்போசிட் இருக்கிற சனி ராகுவை பார்க்குது. குருவுடைய நிலை அங்க ஆப்போசிட் ரியாக்ஷன் உட்கார்ந்துருக்கு. அங்க பாதகாதிபதி நட்சத்திரத்துடைய கால் வந்து அப்படியே அதை பார்வை அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல மைனஸ் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயங்கள முக்கியமானது, கடன் வாங்கினா அந்த காசு விரயமாகும். 10 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க, அந்த 10 லட்சம் பயன் உள்ள வகையில் இருந்தால் பரவாயில்ல, பயனற்ற விஷயத்தில் மாட்ட வைத்து விடும். தயவு செய்து பயனில்லாத விஷயத்துல மாட்டிக்காதீங்க, ஓகேங்களா? இதுக்கெல்லாம் பரிகாரம் என்னதாங்க? வெயில்ல நடங்க. பைத்தியகாரத்தனமா இருக்கும் நான் சொல்ற பரிகாரம் வந்து, வேர்வை வந்தா சனியுடைய தாக்கம் ஒன்றும் பண்ணாது. வெயில்ல நடந்து ஒரு வேலையை போய் முடிங்க. ஆனா வெயில நடந்தா கெட்டது நடக்காதுன்றதாக நடக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பண்ணாதீங்க. அடுத்தது 4 கால் உணவு, பூனை நாய்க்கு பிஸ்கெட் போட்டுட்டே இருங்க. எங்கெல்லாம் போறீங்களோ போட்டுங்க, பையில எடுத்து வச்சுங்க. ஒரு 10 பாக்கெட் 5 பாக்கெட் வாங்கி வச்சுங்க. எத்தனை பாக்கெட் முடியுதோ உங்க சக்திக்கு தகுந்த வாங்கி வச்சுங்க. அங்கங்க பிரிச்சு போட்டு போய் ஜாலியா போங்க. ரிஸ்கான விஷயத்துல மாட்டிக்காதீங்க. ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு அரிசி வாங்கி போய் கொடுங்க, எண்ணெய் வாங்கி போய் கொடுங்க, அங்க துணி தேவை வாங்கி கொடுங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, அது எந்த உதவியா இருந்தாலும், ஓகேங்களா? முக்கியமா சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு வேணுமாங்க அப்படி கேட்டு வாங்கி வந்து கொடுங்க. ஒரு தனி பாட்டில் கூட, ஒரு சின்ன பாட்டில் தனி பாட்டிலையும் கொடுத்துருங்க. வெறும் சாப்பாடு மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா அதுவும் சந்திரன், தண்ணியும் சந்திரன் தான், மனசு உங்களுக்கு தெளிவடைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது மிக முக்கியமான பரிகாரம், குலதெய்வ கோயிலுக்கு போங்க, அமாவாசையில போய் தங்கிட்டு வாங்க. இதோடைய தாக்கம் குறையும். கோயில்ல எலுமிச்சம்பழத்தை வச்சு எடுத்துட்டு வாங்க. இதே மாற்று மதத்தினரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மதத்துக்காரங்களுமே செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமா நான் சொல்லணும்னா, மரத்துக்கு பச்சரிசி போடுங்க. எறும்பு சாப்பிடறனாலே இதோடைய தாக்கம் எல்லாமே குறைஞ்சிடும். இதோட தன்மை எல்லாமே டோட்டலா மாறிடும். பூனை நாய்க்கு பிஸ்கெட் ரொம்ப முக்கியமா பண்ணுங்க, செவ்வாயுடைய தாக்கம் குறையும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், வீட்டு வாசல்ல விளக்கு ஏத்துங்க. 2 விளக்கு ஏத்திட்டு வாசப்படியை வணங்கிட்டு வீட்டு உள்ள வந்து ஒரு கிளாஸ் தண்ணி, முன்னோர்கள் நினைச்சு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க.
குலதெய்வம் எனக்கு துணை நிற்கிறது, முன்னோர்கள் துணை நிற்கிறார்கள், மகிழ்ச்சியான ஆனந்தம், சந்தோஷம், ஆரோக்கியம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, எல்லோருடைய ஆதரவும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, எல்லா விதத்திலையும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தையை மனசுக்குள்ள நினைச்சுக்கிங்க. தனியா ரூம்ல உட்காந்து கூட பொறுமையா சொல்லுங்க. கூடிய விரைவில் சில அஃபர்மேஷன்ஸ், ரைட்டிங் ப்ராசஸ், இந்த மாதிரி விஷயங்கள், நிறைய டெக்னிக்கல் டேம், நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஆனந்தம் கிடைக்கும். ஈவன் உங்க வீட்டுல இருக்க அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, விரய சனி, ஏழரை சனி, எந்த சனி நடந்தாலும் ஆப்போசிட் திசை நடக்குது. ஜோசியர் சொல்லிட்டாரு 19 வருஷம் மைனஸ்ல இருக்கு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நான் சொல்றேன், உடனே அதுக்காக எடுத்து போயிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதோ, ஆபத்தான தொழில போய் முதலீடு பண்றதோ, அதுல போய் மாட்டிக்காதீங்க. நான் திரும்ப சொல்றது அதுதான். ஓகேங்களா? இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, 3 வருடத்தில் 1 கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கான ஒரு பயிற்சி கொடுக்குறேன். இதுக்கு இங்கிலீஷ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த பிசினஸ் நான் ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கேன். இதுக்கான ஃபீஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணுங்க. ஒரு 3 வருஷத்துல உங்களுக்கு ரிகவரி பண்றதுக்கான, 3 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ரிகவரின்ற பாருங்க, சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன். இதுக்கு ஃபீஸ் அப்படின்றது 2 டேர்ம்ல வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது நானே உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன். இது எந்த வித முதலீடுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு, எல்லாமே டிஜிட்டல் பிசினஸ். ஓகேங்களா? இது விருப்பப்பட்டா நீங்க ஜாயின் பண்ணலாம், வரும் கட்டாயம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் நேர்மையான முறையில் நடந்துட்டு இருக்கிற ஒரு பிசினஸ். எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பிசினஸ் கேட்டீங்கன்னா, யூடியூப் சேனல், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிளாக், வெப்சைடு, மொபைல் அப்ளிகேஷனு, இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதே மாதிரியான ஒரு தொழில், அதே மெத்தட் தான். நேர்மையான முறையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில். இது 2020 ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதை நான் தொடங்குறேன் பாருங்க. என்னுடைய 90% கடன் சுமையிலிருந்து மீள்றதுக்கு காரணமா இருந்தது இந்த யூடியூப் சேனல், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், என்னுடைய பிசினஸ். நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாமே காரணமா இருக்கு. நீங்களும் ஏதாவது லாக் இருந்தாலும் மீண்டு வரதுக்கு உதவி பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது நன்கொடை கொடுக்க விரும்பினா நன்கொடை கொடுங்க. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சா மணிஷ் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், உங்க வாழ்க்கையில் 13 அதிசயங்கள் நடக்க போகிறது. உங்கள் ராசிக்கு குரு, சந்திரன், செவ்வாய், தேவகுருவின் வாழ்க்கை. மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் டீடைலிங்கா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த வீடியோவை நீங்க பொறுமையா கவனிச்சு கேட்கணும். ஒருவேளை இந்த நிமிஷம் நீங்க ஒர்க்ல இருந்தீங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணிடுங்க, அப்படியே அப்புறம்ட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற விஷயங்கள் நீங்க வேற ஏதாவது சிந்தனையில நீங்க பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு உங்களுடைய ஆழ்மனதுல பதியறதுக்கும் கஷ்டமா இருக்கும். இந்த நிமிஷத்தோட மறக்க அடிச்சிடும். சில நேரங்களில் கோபத்துல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண கூட வச்சிருக்கோம். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால நீங்க இந்த புரிதல் மிக முக்கியம். 3 அப்படின்றது குரு, 2ன்றது சந்திரன், 9ன்றது செவ்வாய். இந்த எண்கள் எல்லாமே புதனோட கனெக்ட் ஆகக்கூடியது தான். ஒருத்தவங்களுக்கு கோபத்தை குறிக்கக்கூடிய தன்மையே செவ்வாய் தான். மனசை குறிக்கக்கூடியது சந்திரன் தான். இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானது பணம், அதுதான் குரு. ஸோ இந்த காரகத்துவத்தின் மட்டும் அல்லாமல் கோச்சார நிலையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப கோச்சார நிலையில இருக்கக்கூடிய கிரகத்தையும் நாம் பார்க்க போறோம். காரகத்துவம் மற்றும் கோச்சார நிலைகள், அதுக்கு அடுத்தது இந்த 13 அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போற விஷயத்தையும் பார்க்க போறோம். அந்த 13 அதிசயங்களில் நீங்கள் முழுமையாக பெறுவதற்கு முதல் அடிப்படை தகுதி உடனே கிடைக்கணும், உடனே நடக்கணும், அதிகப்படியான முயற்சி செய்யணும், ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும். அப்படின்ற எந்த ஒரு இதுக்குள்ளேயும் நீங்க என்டர் ஆகக்கூடாது. அதிகப்படியான ரிஸ்க்ன்றது நம்ம பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து கொடுக்கறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, சொல்லி விடுறதோ, சில விஷயங்களை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன்னா மறந்துடுறாங்க மக்கள். அதனாலதான் சில விஷயம் சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய காரணமா இருக்கு. நம்ம வேணுமே சொன்ன விஷயத்த சொல்லணும். சில பேர் சப்ஜெக்ட் உனக்கு தெரியாது போலுக்கு, சப்ஜெக்ட் இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு பார்த்து இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எதுவுமே தெரியாது, சப்ஜெக்டே தெரியாது, அதனாலதான் சொன்ன விஷயத்த திரும்ப சொல்லினுக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ரொம்ப அட்வான்ஸா
கிரகநிலையுடைய காரகத்துவத்தையும் பேசதான் போறோம். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதை அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க எது நினைச்சாலும் சாதிக்க முடியும். அதுல அந்த 13 அதிசயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. சிங்கப்பூர், துபாய் இந்த மாதிரி இல்ல, அமெரிக்கா போகணும், கனடா போகணும், ஜெர்மன் போகணும், லண்டன் போகணும். இதே மாதிரி சுக்கரனுடைய அம்சம் உள்ள ஒரு நாடு, ரொம்ப பிரம்மாண்டமா பிரமிப்பா ஒரு ஹைபை சேலரி, ஹைபை இன்கம் உள்ள ஒரு பிசினஸ், ஒரு பெரிய கனவு. இந்த அதிசயம்ன்றதுல ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். அதுக்காக சிங்கப்பூர், துபாய் சும்மா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு நம்பர், சேலரி, பிசினஸ், பெரிய லெவல்ல growth அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ அந்த விதத்தில் இதை நான் முதல் அதிசயமா நினைக்க சொல்றேன். இது வெளிநாடு, ராகுவோடைய அம்சம், பாவத்துவத்துல 12ஆம் பாவம். ஒரு மனிதனுக்கு 12ஆம் பாவம் கடுமையா பாதிச்சிருந்தா வெளிநாட்டுக்கு போறதுக்கு பயங்கர தடை, போராட்டம், ரொம்ப எமோஷன். அப்படியே போனாலும் திரும்ப வந்துடலாம், தமிழ்நாட்டுக்கே திரும்ப வந்துடலாம், இது ரொம்ப ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும், நம்ம எதுவும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையை உள்ள ஏற்படுத்தி விட்டுரும். அப்ப அந்த அவநம்பிக்கை ஏற்பட்டுட்டாலே ரொம்ப அதிகப்படியான டிப்ரெஷன், அதிகப்படியான ஒரு விராக்தியை கொடுத்துரும். அப்ப அந்த அதிசயன்ற 13 அதிசயத்துல ஃபர்ஸ்ட் விஷயமே வெளிநாட்டு வாழ்க்கை. அந்த வெளிநாட்டு வாழ்க்கை 12ஆம் பாவம், லக்கணம் அமைந்த புள்ளியிலிருந்து 12ஆம் பாவம். ஆனா உங்கள் ராசி அமைப்புக்கு கோச்சாரத்தில் 12ஆம் பாவம் நன்றாக இருக்கும்போது அந்த விசா ப்ராசஸ் கூட டக்கு டக்குன்னு கிளிக் ஆயிடும். உடனே ஓகே ஆகி உடனே சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடைஞ்சிடலாம். ஆனா இதுக்கு முதல் பரிகாரமே நிம்மதியாக தூங்க வேண்டும். வெளிநாட்டு வாழ்க்கை அமையணும், நிம்மதியான தூக்கம் வேணும் என்பதற்கு பரிகாரமே தூக்கம், நல்ல தூக்கம் வரணும். அந்த தூக்கத்துக்கு 1 டம்ளர் தண்ணி, ஏன்னா நீர் சந்திரனுடைய அம்சம். அந்த தண்ணி எடுத்து, இறைவா என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு சிறப்பாவே நடந்துட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், ரொம்ப ஆனந்தமா இருக்கு, 100% முழு மனதோட இங்க தண்ணி நான் குடிக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி எனக்கு கொடுக்குறீங்க, இதை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அந்த தண்ணி குடிச்சோன்னா உங்களுக்கு உடல் முழுவதுமே வேலை செய்யணும். உடல் முழுவதுமே வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சா மட்டும்தான் நீங்க உங்களுடைய எந்த அளவுக்கு அதை நினைச்சு வார்த்தைகளால சொல்லி அந்த தண்ணி குடிக்கிறீங்க. சில நேரம் வார்த்தைகள் சொல்ல முடியாது, ஏன்னா அது காரணம் சில நண்பர்கள் கூட இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம். என்ன இது உனக்கு அந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரிய பார்த்து கூட கன்ஜஸ்டி, அதெல்லாம் உண்மைதான். கன்ஜஸ்டியா கிட்ட நெருங்காம இருக்கிறதுக்கு நம்ம எனர்ஜி லெவல் ஹையா இருக்கணும். எனர்ஜி லெவல் ஹை அப்படின்னு பார்த்து சொன்ன பாருங்க, தண்ணி குடிக்க பார்த்து. ஏன்னா இந்த தண்ணி ஏன் சொல்றேன், நீர் என்பது சந்திரன், சந்திரன் என்பது கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள். காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் பாவமே பாத்தீங்கன்னா அசுரகுரு பலம் பெறக்கூடிய அமைப்பு. அசுரகுரு பலம் பெறக்கூடிய அமைப்பு ஒரு உற்சாகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அந்த அசுரகுருவே அமெரிக்கா தான், ஓகேங்களா, கனடா தான், மெக்சிகோ தான், நார்த் அமெரிக்கா தான். வெளிச்சமான துறைகள் எல்லாமே சுக்கிரனோட அம்சம். அப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே ஆக்டிவேட் பண்றதுக்கும் இங்க இந்த தேவகுரு உடைய அணியிலிருந்து நான் சொல்றேன். அசுரகுரு ஆப்போசிட் விஷயம். தேவகுருவுடைய நிலை பலமாக இருந்தால்தான் அங்கே செல்லவே முடியும். பலவீனமா இருக்கிறவங்க செல்வாங்க, பட் நிறைய ஸ்ட்ரகிள் அப்படின்றது நிறைய, அது வேற ஒரு பார்ட். அடுத்தது மிக முக்கியமான 2வது அதிசயம் பணவரவு, பணம் சார்ந்த விஷயம். அது நீங்க கொடுத்த பணமாக இருக்கலாம், எதிர்பார்த்துட்டு இருக்க பணமாக இருக்கலாம், அது ராகுவோடைய அம்சமான பங்குச்சந்தை, ட்ரேடிங், லாட்டரி சீட்டு இந்த மாதிரி கூட குறிக்கக்கூடியதா இருக்கலாம். ஆனா இதுல விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த பணத்தை பெறுவதற்கே ஃபர்ஸ்ட் அடிப்படை விஷயம் என்னன்னா, இந்த பணம் தான் என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும், இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன், ஹாப்பியா தான் இருக்கிறேன்,
ஸோ அதனால வந்து இது எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இல்லாம பணம் உறுதியா வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நம்ம வந்து எந்த ஒரு வேலைக்கும் போகாம எந்த ஒரு செயலும் செய்யாம லாட்ரி சீட்ல கிடைக்கும் இல்ல யார்கிட்ட கடன் வாங்கி ட்ரேட் பண்ணி டப்பு டபுள் ஆக்குவோம், இந்த மாதிரி குறுக்கு வழியில போறது சேஃப்டி இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஆபத்தான நிலை. இங்க நவகிரகமே ஆப்போசிட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எந்த வேலைக்கு நான் போக மாட்டேன், எந்த பிசினஸும் பண்ண மாட்டேன். டெய்லியும் காலையில் ஏந்திருப்பேன், அப்படியே ஒரு டிராவல் பண்ணுவேன், சின்ன சின்ன உதவி பண்ணுவேன், அப்படியே சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். இப்படிதான் என்னுடைய ருட்டீன் லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க. ரொம்ப ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம் பணம்ன்ற ஒரு விஷயம். ரெண்டாவது அதிசயம்ன்ற விஷயத்தையே உங்க ராசி அமைப்புக்கு இந்த குரு பகவானுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை எல்லாமே ஆப்போசிட் ரியாக்ஷன்ல இருக்கும். அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷன்னா பொறாமைய தூண்டி விட்டுரும். நடா அவன்லாம் பணம் வச்சிருக்கிறான்டா, அவன் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கான்டா, இவன் சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கிறான்டா, நமக்கு தானே எதுவுமே கிடைக்க மாட்டுது, நல்லது நடக்கும்போது தானே நடக்கவே மாட்டுது. இந்த வார்த்தையெல்லாம் பேசவே கூடாது, பேச வைக்கும். பேசும்போது எதிர்மறையான விஷயத்தை இன்னும் தூண்டும். அப்ப இங்க குரு எப்படிமா வேலை செய்வாரு? ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு, வடை சாப்பிட்டு, டிஃபன்லாம் சாப்பிட்டு 100 ரூபா பில்லு வரும், 30 ரூபா கொடுக்கணும், 50 ரூபா கொடுக்கணும், கம்மியா கொடுத்துட்டு வர வைக்கும். எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் ஏமாத்தணும் அப்படின்ற எண்ணத்தை தூண்டும். 20 ரூபா கொடுமாப்ல, 50 ரூபா கொடுமாப்ல, மச்சி ஒரு 50 ரூபா கொடு, மச்சி ஒரு 500 ரூபா கொடு, மச்சி 1000 ரூபா கொடு. இது வந்து நான் வந்து சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் இருக்கும். ஒரு 10,000 ரூபா வேணும் நாளைக்கு கொடுத்துட்றேன், ஒரு 2 லட்சம் ரூபா வேணும் 2 நாள்ல 3 நாள்ல கொடுத்துருவேன். என்னங்க 2 லட்சம் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை, வீடு 3 கோடி 4 கோடி. இவங்க வந்து ஏமாத்துறது மட்டுமே ஒரு குறியா இருக்கும். ஏன்னா குரு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஏற்பட ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய தந்தை மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், உங்கள் தாய் மிகப்பெரிய கோடீஸ்வரியா இருக்கலாம், உங்கள் அண்ணன் மிகப்பெரிய கோடீஸ்வரியா இருக்கலாம், உங்கள் அக்கா கோடீஸ்வரியா இருக்கலாம். அவர்களிடம் பணம் வாங்கிய காலத்தை நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். நம்ம நெகட்டிவா இங்க பேசி உங்களை பயமுறுத்தணும் விருப்பம் எனக்கு கிடையாது. பிராக்டிக்கலா பேசுறேன். குருவோடைய நிலை ஆப்போசிட் ரியாக்ஷன். எப்பயுமே குரு பாத்தீங்கன்னா புதனுடைய வீட்டையோ சுக்கிரனுடைய வீட்டையும் சனியோடைய வீட்டையும் பார்க்கும்போது ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமா இருக்கும். எப்பயுமே காலபுருஷ தத்துவத்துக்கு கடன் வாங்கினாலே விரயமாகும் குரு புதன் வந்து சொல்லுவோம். எப்பயுமே எங்க நீங்க உங்க ஜாதகப்படி கடன் வாங்க கூடாதுங்க, கடன் வாங்கினா விரயமாகும், அந்த பணம் உங்களுக்கு யூஸே ஆகாது. ஏன்னா புதன் குரு கூடி இருக்குங்க. ஆமாங்க, நீங்க சொன்னது உண்மைதான். இது வரைக்கும் 12 கோடி ரூபா கடன் வாங்கின, 12 கோடி வாங்கி யாராவது ஒரு பாதுகாப்பான முதலீடு போட்டிருந்தா கூட வந்திருக்கும். பாதுகாப்பான முதலீடு போடுறேன், பாதுகாப்பு இல்லாத முதலீடு போடுறேன் அப்படிலாம் கணக்கே கிடையாது. உங்களை கடன் வாங்கினாலே அது விரயமாக்கணும். 1 கோடி ரூபா வாங்குறீங்க, அது 1 கோடி 1 லட்சம், 1 கோடி 10 லட்சம், இப்படி ஒரு எண்ணிக்கையை உயர்ந்ததுன்னா அது சூப்பர். 1 கோடி வாங்கி 90 லட்சம், 80 லட்சம், 70 லட்சம், 60 லட்சம், 50 லட்சம், 30 லட்சம், ஜீரோ. திருப்பி இன்னொரு 1 கோடி வாங்க. உங்களுக்கு எவ்வளோ கடன்? 13 கோடி ரூபா கடன் இருக்குங்க. சொத்து எவ்வளோ இருக்குங்க? ஒரு 5-6 கோடி இருக்கும். அது ஏலத்துக்கு போக போகுது. வீட்டை ஏலத்தை விட போறாங்க, ஃபேக்டரி ஏலத்தை விட போறாங்க. ஏங்க உங்க ஜாதகத்துக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேங்க உங்கள்கிட்ட. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நான் எல்லாருக்கும் 100% ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு எல்லாரும் சக்சஸா கொண்டு போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க போறீங்க. நான் சொல்லி ஒருத்தர் கெஞ்சுறேன், தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, செட் ஆகல, செட் ஆகாது, விரயத்தை உண்டாக்கும், கெஞ்சறேன், கதறேன், அழுகுறேன். என்னுடைய சகோதரர் மாதிரி நம்ம நினைச்சு ஏங்க ஃபீல் பண்றோம். கட் பண்ணிட்டாரு. ஏங்க எங்களை நீ சொல்லாதீங்க, நாங்க தெரியுங்க, நாங்க பாத்துக்கிறோங்க. 3 வாட்டி அடிக்கிறோம், போன் அடிக்கிற எடுக்கல. சரி விட, அவரு விருப்பம். 4 மாசம் கழிச்சு திருப்பி அடிக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஃபுல்லா சொல்றாரு.
இத்தனை கோடி கஷ்டங்க. ஏங்க அன்னைக்கே நான் உங்களுக்கு சொன்னேங்க, குரு புதனுடைய பேட்டர்ன் க்ளோஸ்டா இருக்கு, 6-12 டச்ல இருக்கு. விதி விட்டால் மதியை பார்க்கணும், மதிக்கும் ஆப்போசிட்ல இருக்கலாம், விதிக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறான், கதிக்கும் ஆப்போசிட்ல இருக்கான். சேரக்கூடாத கோள்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கு. ரொம்ப ஆப்போனன்ட் ரியாக்ஷன் அதிகமா கொடுக்குங்க. நான் படிச்சு சொன்னேங்க, கெஞ்சனங்க, நீங்க பிளாக் பண்றீங்க, கட் பண்றீங்க. ஏங்க எனக்கு டெய்லி வர போன் 100-150 போன், எந்த போனுமே எடுக்கிறது கிடையாதுங்க நானு. நீங்க என்னமோ கட் பண்றீங்க, இப்போ போன் பண்றீங்க. நமக்கும் கோவம் வரும், எல்லாருக்குமே கோவம் வரும்ல. ஏன் கோவம் நமக்கு நினைச்சுக்கலங்க, நம்ம சொல்லி விட்டுட்டாரு, விதிப்படி அது நடக்கணும்ன்றது ரூல். அதனாலதான் அது நடந்திருக்கு. அதனாலதான் நடக்கணும்ன்ற எழுதப்பட்ட ரூல் அது. அந்த ரூலை மாத்தவே முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த ரூல் மாத்துறதுக்கு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு, மனோகாரகன் சந்திரன் நிறைய வீடியோல சொன்னதுதாங்க இதுவும். மனசு பலமா இருக்கணும், பலமா இருக்கணும், பலமா இருக்கணும்னு எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ரிப்பீட் பண்ணக்கூடாது அந்த விஷயத்த. அப்ப மனசு பலமா இருந்தா 33% பலமா தான் இருக்கும். 33% மனசு பலமா இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயமும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப 66% ஜாதகம் ஒன்றுமே பண்ணாது, எதுவும் பண்ண முடியாது. அப்ப 1% தான் கடவுள். அப்ப கடவுளுடைய நிலை அப்படின்றத எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப 33% மனசால பலப்படுத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், நோயை குறிக்கக்கூடியது. இது பஞ்சபூத தத்துவத்துல வருங்க. நீர் சம்பந்தமான நோய், நெருப்பு சம்பந்தமான நோய், இப்படி அந்த பஞ்சபூத தத்துவத்துடைய நிலை, நீர் சம்பந்தமான விஷயம், உணவு சம்பந்தமான விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கடுமையாக பாதிக்கக்கூடிய நிலை. அப்ப பாதிக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்து கவலை, ஏமாற்றம், டென்ஷனு, எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய நிலை, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் அதிகமா வேணும். எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க? எனக்கு ஒரு 35-40 கோடி சொத்து இருக்குங்க. ஏங்க இதுக்கப்புறம் சம்பாதிச்சு என்னங்க பண்ண போறீங்க? இல்ல ஆசைதான். இந்த கேள்விக்கு நீங்க இப்படி கூட பதில் சொல்லலாம். அம்பானி கிட்ட இல்லாத பணமா, எலான் மஸ்க் கிட்ட இல்லாத பணமா, அதானி கிட்ட இல்லாத பணமா, ஏன் நம்ம ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படின்னு நானே சொல்லுவேன் பதில். ஆமா இவ்வளவு பணம் வச்சிருக்காங்களே, அவங்களே ஏன் திருப்பி ஓடிட்டு இருக்கிறாங்க? ஏங்க அவங்க ஓடுறாங்கன்றது வேற ரூல். உங்க ஜாதகத்துடைய ரூல் என்ன? ரிஸ்க் ஓவரா எடுக்கும்போது சம்பாரிச்ச பணத்தை அனுபவிக்க விடாத தன்மையை ஏற்படுத்திடும். நீங்க எத்தனோ பேர் நான் பார்த்திருக்கேன். எங்க 17 வருஷம் சம்பாரிச்ச பணங்க இந்த 10 கோடி, 30 வருஷம் சம்பாரிச்ச பணங்க இந்த 50 கோடி. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அதிகபட்ச கிளைண்ட் 100 கோடி 150 கோடி சொத்து வச்சிருக்கிறவங்க கொண்டு நமக்கு, நான் நம்ம மில்லியனர், மல்டி மில்லியனர் தாண்டி பில்லியனர் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்ல மொத்த அஸ்திவரமும் விழுந்ததெல்லாம் இருக்கு. அப்படியே ஒரு 100 மாடி கட்டிருக்கோம், ஒரே ஒரு செங்கல் எடுத்தா விழுந்துரும். பேஸ்மெண்ட்லாம் போட்டு கம்பி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. சில அமைப்பு இந்த மாதிரி இருக்கும், பலவீனமாக கட்டப்பட்ட கட்டிடம், ஒரே செங்கல் எடுத்தா எல்லாம் சரிஞ்சிடும் மொத்த கட்டிடமும். அந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும். அந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு இருக்கு, கவனமா இருக்கணும். உடனே ஒரு சொத்து வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. 150 கோடி ரூபா சொத்து இது கை மாத்தி விட்டா 10 கோடி கிடைக்கும், 20 கோடி கிடைக்கும். வெறும் 15% 10% காசுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு வெளியில கடன் வாங்கி, அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாம வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டு, இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது. இது உதாரணம் 100 கோடின்றது சொன்னது மட்டும் இல்லாம இதை 10 லட்சத்துலயும் அப்ளை பண்ணலாம், 2 கோடி 3 கோடியிலையும் அப்ளை பண்ணலாம், 5 கோடியிலையும் அப்ளை பண்ணலாம். அப்ப ரிஸ்க்ன்றது எவ்வளவு எடுக்கணும்னா, 100 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிறேன், 70 ரூபா வரைக்கும் எடுக்கலாம், தப்பு இல்ல. என் பாக்கெட்ல 100 ரூபா இருக்குது, 70 ரூபா எடுக்கிறேன். 100 ரூபா இருக்கு, 70 ரூபா எடுக்கிறேன். ஆனா நான் வேற ஒரு பாக்கெட்ல 100 ரூபா எடுத்து ரிஸ்க் எடுத்தா
அதுதான் கடன். அப்ப கடன்ற விஷயம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிற ஆட்கள் கடுமையாக பேச 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 அதை நினைச்சு நினைச்சு கவலை, உச்சபட்ச விரக்தி. என்னடா வாழ்க்கை இது, இவ்வளவுதானா, என்ன பண்றது, எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு ரொம்ப உச்சபட்ச கவலைப்பட்டு அழுதுட்டு வருத்தப்பட்டுட்டு இது பஞ்சபூதம் நோயை கொடுத்து நமக்கு ஒரு விதமான டார்ச்சரை ஏற்படுத்தி ஒரு விதமான எமோஷனை ஏற்படுத்தி விட்டுட்டு போடும். அந்த எமோஷன் உடல் ரீதியான பிரச்சனையை கொடுத்துட்டாலே அது ஒரு விதமான நோய் கொடுத்துட்டாலே அடுத்த ஸ்டெப் போக விடாம தடுத்துரும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலவங்களுக்குலாம் நம்ம ரொம்ப கவலைப்படாதீங்க, விட்டதை பிடிச்சிடலாங்க. எப்படிங்க விட்டதை பிடிக்க முடியும்? 1 கோடியா 2 கோடியா? 112 கோடிங்க. 112 கோடி என்னுடைய 50 வருஷம் சம்பாரிச்ச பணம் அது. எங்க அப்பா கொடுத்துட்டு போனார் இவ்வளவு பணம். அது இவ்வளவு மடங்கு நான் மாத்திருக்கேன். இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கேன். இப்படி கவுத்து விட்டுருச்சு. கவுத்து விடலங்க, நீங்க தவறான டிசிஷனை எடுக்க வச்சிருச்சு. இந்த தவறான டிசிஷன் எப்படி எடுக்க வைக்கணும்னா, உதாரணத்துக்கு ஒரு கடகலக்கணக்காரங்களை கூட எடுத்துப்போமே. மனோகாரகன் சந்திரன் அவுட்டு அவர் ஜாதகத்துல வச்சுங்க. 6, 8, 12 சந்திரன் கேதுவோட ராகுவோட கூடு பேச்சுக்கு. கோச்சாரத்துல கிரகணம் ஆகுது, டோட்டலா காலி. சுய ஜாதகத்துல 6, 8, 12 திசை நடக்குது. கோச்சாரத்துல அந்த ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு 100 கோடியும் 112 கோடி 115 கோடி எல்லாமே டோட்டலா சரிஞ்சு விழுந்து அதுல இருந்து ஏந்திரிக்கவே முடியாத ஒரு நிலை. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஓகேங்களா? அதனால நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயத்த முயற்சி பண்ணக்கூடாது. அப்ப இங்க நோய் கொடுத்து பஞ்சபூதத்தோடைய தொந்தரவு உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுத்துக்குது. உடம்ப கெடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கடன் வாங்கி ட்ரேட் பண்றது, பங்குச்சந்தையில் ஈடுபடுறது. பங்குகளை வாங்கி வைக்கலங்க, நான் தப்பு சொல்லவே மாட்டேன். பிரிட்டானியா ஷேர் வாங்குறேன், ஐடி ஷேர் வாங்குறேன், விப்ரோ ஷேர் வாங்குறேன்னு ஏதோ கம்பெனி நிப்டி 100, 200, 300, 500 கூட எடுங்க. கம்பெனி அனலைஸ் பண்ணி நாம இது கிடையாது, செபி ரிஜிஸ்டர் கிடையாது. அது அனலைஸ் பண்ணி அது தப்பு இல்லை. ஆனா ட்ரேடிங் பண்றேன், டெய்லி டபுள் ஆக்குறேன், இப்படி எடுக்கிறேன் அப்படி எடுக்கிறேன், பெரிய சிக்கல். அதெல்லாம் ரிஸ்க்குங்க, ஹை ரிஸ்க்குங்க. சூதாட்டத்துக்குள்ள போயிட்டாலே ஒருத்தன் மீண்டு வர முடியாது. சூது உடம்புக்கு கெடுத்துரும். மது மாதை விட பயங்கரமானது. அதுக்காக மது நல்லதுன்னு சொல்லிட மாட்டோம், அதுவும் பயங்கரமானது. மாதும் அதோட பயங்கரமானது. அதை விட பயங்கரமானது சூது. ஏன்னா இதெல்லாம் ராகுவோடைய காரகத்துவம், சுக்கரனுடைய காரகத்துவம். சுக்கரன் ராகு டச்சில் இருக்கிறவங்க எல்லாம் இதுல மாட்டிப்பாங்க. உச்சம் பெற்ற சுக்கரனோட ராகு டச் ஆகி குருவுடைய பார்வைலாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், பெண்ணாலே இவங்க காலியாவாங்க, பேராசியாலே இவங்க காலியாவாங்க. நான்லாம் அப்படியே ஓப்பனா பாயிண்ட் வைஸ் சொல்லுவேன். இவரு டாக்டர், இவரு போலீஸ்ல ஐ லெவல்ல இருக்காரு, நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடாது, இருக்காங்க, அது கோச்சிப்பாங்கலாம் இல்ல. ஏங்க இது இருக்குங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா? நாங்கெல்லாம் அப்படிதான் ஓப்பனா 100% உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். எங்கிட்ட ஜாதகம் யாராவது அனுப்புறாங்கன்னா பாக்குறாங்கன்னா, கடன் வாங்கக்கூடாது, விரயமாகும், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. சில பேர் ஜாதகத்தை தேடுவான், நான் பிரச்சனையை மட்டுமே தேடுவான், சூப்பரா இருக்கும். ஏங்க நீங்க எதுக்குங்க இந்த ஜாதகம் அனுப்பிச்சிங்க? அப்படியே ஒரே வார்த்தை கேட்பேன். இல்ல என்ன சொல்றீங்க பாப்போம், எல்லாமே நல்லா இருக்குது, எதுக்கு அனுப்பிங்க? அப்படியே பிராங்கா கேட்டு, ஆனாலும் சில மிஸ்டேக், இந்த சின்ன சின்ன விஷயம் இருக்கு, இதை பாத்துக்குங்க, அவ்வளவுதான். நம்ம சொல்றது வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு நல்ல ஜாதகத்தை பாசிட்டிவா சொல்றதுக்கு 15-20 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். ஆனா ஒரு நெகட்டிவான ஜாதகத்தை சொல்றதுக்கு 3 நிமிஷம் கூட தேவையில்ல. 3 நிமிஷத்துல கடந்த 10 வருஷத்தை சொல்லிடலாம். தசா புத்தி, தசைக்குரிய கிரகம் பாவகிரகத்தோட கூடியிருக்கா, எப்படி அமர்ந்திருக்கு, இந்த நட்சத்திர கால் நவாம் சொல்லி எங்க போய் உட்கார்ந்து இருக்காரு, எந்த மாதிரியான பேட்டர்ன்ல இருக்காரு, டப்பு டப்பு டப்புன்னு ஒரு 3-4 நிமிஷத்துல உடைச்சிடலாம். அப்ப இங்க சுய ஜாதகத்துல நிறைய பேர் ஜோசியர் ஒரே விஷயத்த சொல்றாங்கன்னா பார்த்து கவனமா இருந்துக்கணுங்க.
நவகிரகத்தினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க ஒரே வழி உங்க மனசு பலமா இருக்கணும். அதுக்கு மனோகரகன் பலமா இருக்கணும், குரு பலமா இருக்கணும், 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமா இருக்கணும், அந்த 5ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் பலமா இருக்கணும். அதுதான் பாக்கியஸ்தானாதிபதி, மறுபஞ்சமாதிபதி. அப்பா தந்தை ஸ்தான நிலை இதெல்லாம் பலமாச்சுன்னா தெளிவா இருப்பாங்க. நண்பா இது எனக்கு செட் ஆகுது நண்பா, இதுலலாம் நான் இறங்க மாட்டேன் நண்பா அப்படின்னு தெளிவா சொல்லுவாங்க. எங்க ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும், அடுத்த வாரம் கொடுத்துறேன். பணம் கேட்காதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, தயவு செய்து கேட்காதீங்க. தெளிவா இருக்கிற ஆள் இப்படிதான் சொல்லுவான். இல்லைங்க பணம் கொஞ்சம் டைட்ல இருக்கு, அப்படியாவது டீசெண்டா சொல்லலாம், தப்பு இல்லை. ஐயோ கொடுக்கலாம் கோச்சிப்பாரோ, ஏதாவது தப்பா நினைக்க போறாரு, சரி தரங்க வாங்கி கொடுத்துட்டு அவரு பின்னாடி நம்ம தேடினே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், போனை கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு கொலவெறி வரும். அப்ப மக்களுக்கு இந்த கொலவெறி கோபம் எப்படி வருது? சனியோட சந்திரன், சந்திரனோட ராகு, இந்த டச் தான் அவனை எமோஷனை கொண்டு போய் கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் கொண்டு போகுது. ஆனா ஒன்னொன்னு சொல்ற கேட்டுங்க, முன் ஜென்ம கர்மாவை தான் இந்த ஜென்மத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப இந்த ஜென்மத்துல நம்மளை கோவப்படுத்துறாங்கன்னா பதிலுக்கு அவர்களை அடிக்க வேண்டும், உதைக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளையோ வெறுப்புகளையோ வெளிப்படுத்தவே கூடாது. ஏன்னா சனி கெட்ட வார்த்தை பேச வச்சு சிக்கல்ல மாட்டி விட வச்சிடும். என்னையடா திட்டுற அப்படின்னு சொல்லி கூலிப்படைய வச்சு அடிச்சு ஆளை காலி பண்றது. இந்த நபருடைய பணம் 1 கோடி ரூபா கொடுத்து அந்த காசை கேட்க போனது அடி வாங்கின்னு வராரு. இதெல்லாம் எதிரியோடைய கிரகம் வலுத்து 2ஆம் பாவத்துக்கும் எதிரி ஸ்தானமும் ஒத்து வராத நிலையில இருந்து அந்த 2 கிரகமும் கூடி 2 கிரகம் பார்த்து 2 கிரகம் நவாம்சத்துல கூடி 2ஆம் பாவம் 6ஆம் பாவம் இவங்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு அவன்கிட்ட சண்டை எடுத்து தேவையில்லாம அடி வாங்கிட்டு வருவாங்க. இது இவங்க ஏமாறணும்னா அப்படின்றது எழுதப்பட்ட ரூல். அப்படி ஒரு மாட்டிக்கிட்ட பார்த்து பொறுமையா அறிவை தான் யூஸ் பண்ணணும். அந்த பணமே எனக்கு வேணாம் அப்படின்ற தோணில் தான் அவன்கிட்ட பேசணும். அப்படிதான் மைண்ட்ல பேசணும். ஒரு பயத்தோட்டத்தோட அவனை கெட்ட வாரத்துல திட்டுறது, அவனை ஆள் வச்சு அடிக்க போறது, இல்ல 2 பேரை கூட்டின்னு போறது, பதிலுக்கு அவன் 10 பேருக்கு ஆளுக்கு ஒரு 10 பேருக்கு 5000 கொடுத்து ஆப்போசிட் உங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணனா வருது. அது மேலும் துன்பம் தாங்க. கையில 10 கோடி ரூபா இருக்கு, 2 கோடி ஏமாந்துட்டேன், அந்த 2 கோடி போனா போது விடுங்க. உங்க ஜாதகத்துக்கு எதிரியோடைய ஸ்தானம் பலமா இருக்குங்க. போய் நீங்க அவங்கள்ட்ட சண்டை போட்டு நீங்க போய் பிரச்சனை மாட்டிக்காதீங்க. நீங்க போய் பிரச்சனை மாட்டிக்கின்னு ஏண்டாவது வாழ்க்கை அப்படின்னு மாட்டிக்காதீங்க. 10 கோடி நீங்க அனுபவிங்க. நீங்க பொறுமையா கேளுங்க, அதுக்காக கேட்காம விட வேணாம். நம்ம சொல்ற அட்வைஸ் எல்லாமே ஒரு நபருக்கு எந்த விதத்திலும் தீங்கு ஏற்படாம இருக்கிறது தான் நான் சொல்லுவேன். நம்ம வீடியோ எதுக்குங்க, நம்ம தொடர்ச்சியா காரகத்துவத்தை சொல்றோம்னா சனியோடைய பார்வை 3ஆம் பார்வை ராகு மேல விழ போகுது, ஏமாற்றம் அடையும், பங்குச்சந்திரன் ஈடுபடாதீங்க, 7ஆம் பார்வை சூரியன் வீட்டை பாக்குது, இது நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ஷன் சொல்ற விஷயம் தாண்டி காரகத்துவம் இப்ப கோச்சாரத்தை கூட கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். கோச்சாரத்தோடைய நிலையை கூட நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். பகுதி 2 பகுதி 3 அப்படின்னு அடுத்தடுத்த பகுதியில் நான் சொல்லலான் இருக்கேன். ஓகேங்களா? இதுல மிக முக்கியமான ஒன்று, மருத்துவத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய், கட்டிடத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய், மனோகாரகன் சந்திரன் எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபத்தில் முடிவுகளை எடுக்குவதோ, வீட்டில் தாய் தந்தையை சரியாக பார்த்து கொள்ளாமல் இருப்பதோ, இதெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியான ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கணும். உங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணுங்க, உடனே அழுவாதீங்க. எங்க அம்மா போன வருஷம் தான், எங்க அப்பா போன வருஷம் தான், அவருக்கு இது மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவான சம்பவங்கள் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சு குற்ற உணர்வு ஏற்படுத்திக்காதீங்க. அது மேலும் என்ன டிப்ரெஷனை கொடுக்கும். என் அப்பா மாரி ஒருத்தவங்கள, என் அம்மா மாரி ஒருத்தவங்கள ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றேன், சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், ஒரு ட்ரெஸ்ட்டுக்கு போயிட்டு நான் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி தரேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க, பண்ணலாம், பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பண்ணதை வெளியே சொல்லாதீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். நான் 10,000 கொடுத்துருக்கேன் ட்ரஸ்ட்டுக்கு, 5,000 கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. அது அது வேற மாதிரியான ரியாக்ஷன் ஏற்படும். அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் லென்த்தா போகும். இப்ப நான் சொல்லியிருக்க கான்செப்ட் குரு 3, சந்திரன் 2, செவ்வாய் 9,
இதை நீங்க கூட்டினீங்கன்னா 14, 14 கூட்டினா 5, அந்த 5ஆம் நம்பர் தான் புதன். அந்த புதன் தான் வந்து புத்தியை கொடுக்கக்கூடியது, நரம்பை குறிக்கக்கூடியது. அந்த புத்தியும் நரம்பும் பலவீனமா ஒரு நபருக்கு இருந்தாலே சரியான யோசனை பண்ண விடாது, சரியா பேசவும் வைக்காது. அவசரப்பட்டு வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை பேச வச்சிரும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ அவன்கிட்ட அவசரப்பட்டு பேசிட்டோம், இப்ப இவ்வளோ சிக்கலாகுது. வெறும் ஒரு வார்த்தை சொன்னதால ஒரு பெரிய டைரக்டர் ஆக வேண்டிய ஒரு நபர் வந்து அவரோட வாழ்க்கை அப்படியே ஸ்டாப் ஆகி போச்சு. ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகக்கூடிய நபர் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு பெரிய லெவல்ல ஒரு மல்டிமில்லியனர் ஆகக்கூடிய வாழ்க்கை அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஜஸ்ட் கோபம், முன்கோபம், அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவது, அதே சமயம் பஞ்சுவாலிட்டி இல்லாம இருக்கக்கூடியது, கரெக்டான ஒரு நேரத்துக்கு வர்றது, கரெக்டான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றது, அந்த பஞ்சுவாலிட்டியில இருந்து அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது. இதெல்லாம் ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அப்ப பொறுமை என்பது மிக அவசியம். பஞ்சுவாலிட்டி அப்படின்றது அந்த டைம்னா அந்த டைம் போகணும். வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. நீ இல்லைன்னா நான் வருவேன், ஒன்னால நம்பி நான் இருக்கிறேன். இதெல்லாம் புதன் செவ்வாயுடைய க்ளோஸ்டா இருக்கக்கூடியவங்க டிப்ரெஷன்ல, கோபத்துல, சின்ன விஷயம் பண்ணாலே அவங்களுக்கு கோபம் வரும். ஒரு சூடு இல்லாத ஒரு வடை வேணும் வந்துட்டா கூட கோவப்படுவாங்க, கவலைப்படுவாங்க, வார்த்தைகள்லாம் விடுவாங்க. அந்த மாதிரி தன்மை உள்ள ஆட்கள் நிறைய பேரை பார்த்துருக்கு. அவங்களுடைய லெவல் அப்படின்றது அப்படிதான் இருக்கும். இல்ல அந்த லெவல்ல அப்படி இருக்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு பெரிய லெவல்ல இருந்தாலும் அவங்கள்ட்ட யாரும் பழக மாட்டாங்க. பழகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள் விடுவது, நான் தான் அப்படின்றது, நீ இல்லைன்னா வேற ஆள் பாப்பன்றது, இப்படி ஒரு தலக்கணத்தோட இருக்கும்போது இங்க உடல் ரீதியான விஷயங்கள், மன ரீதியான விஷயங்கள், சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள், உடல் பகுதிகள், உடல் ரீதியான தொந்தரவுகள், இப்படி நிறைய விஷயங்களை வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமா கொடுத்துட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடுச்சு, சாரிங்க. ஏன்னா நம்ம வந்து அடுத்த பார்ட்ல இன்னும் டீடைலிங்கா அடுத்தடுத்த கோச்சர நிலையும் நம்ம சொல்லுவோம். கோச்சர நிலை கொஞ்சம் தான் சொன்னோம், ஜாதகத்துடைய நிலையை கொஞ்சம் தான் சொன்னோம், எல்லாமே கொஞ்சம் தான் சொன்னோம். அதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் நன்றாக இருக்கட்டும். இந்த வீடியோக்கான ஒரு கட்டணமா ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது, தப்பு. இருந்தாலும் விருப்பப்படுறவங்க அனுப்பலாம். அதை விட உங்களுடைய அன்பு தான் மிகப்பெரிய ஒரு காணிக்கை எனக்கு. எல்லாமே நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம், ஜாதகம் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. என்னால இவ்வளவுதான் பே பண்ண முடியும், ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேள்வி கேளுங்க. முடிஞ்சா நான் வந்து ஓகே சொல்றேன், பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாக்குறேன். ஓகேங்களா? இவ்வளவுதான் நல்லா பே பண்ண முடியும், ஜாதகம் பார்த்து சொல்ல முடியுமான்னு கேளுங்க. முடியும் பட்சத்தில் நான் சொல்றேன். இந்த வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, நல்லதே நடக்கும்.